ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிறபடினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகள் சிறியது, அவருக்கு முன்பாக நம்முடைய பலவீனங்கள் சிறியது. நாம் நினைக்கிறோம் பிரச்சனையை பெரிதாக நினைக்கிறோம், பெரியவரை பெரியவராய் பார்க்க தவறி விடுகிறோம். இல்லை தேவனுடைய பிள்ளைகள், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அதனால தான் பிசாசுகள் நடுங்குகிறது நம்முடைய பெரியவர்ங்கிற நாமத்தை குறித்து. நமக்கு இந்த விசுவாசம் இருக்கணும், நமக்கு இந்த தைரியம் இருக்கணும். பெரியவரை நான் ஆராதிக்கிறேன், பெரிய தேவனை ஆராதிக்கிறேன், பெரிய தேவனை சேவிக்கிறேன். ஓ, இவருக்கு முன்பாக அதான் வேதம் சொல்லுகிறது அல்லவா, செருபாபேலுக்கு முன்பதாக பர்வதங்கள் சமபூமியாகும் என்று சொல்லப்பட்டது போல, செருபாபேலுக்கு முன்பதாகவே பர்வதங்கள் சமபூமி ஆகுமானால் நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு முன்பதாக நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய வியாதிகளும் நம்முடைய கண்ணீர்களும் நம்முடைய வருத்தங்களும் அவருக்கு எம்மாத்திரம். பெரியவரை கர்த்தர் ஆராதிக்க இந்த காலவேளை வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆராதனை முடிந்து வெளியே போகும்போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சிறியதாய் மாறி பெரியவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நேரத்துக்கு தகுந்தாற் போல சில வசனங்களை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிருபையும் இரக்கம் பாராட்டுவாராக. திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். வாய்களை திறந்து சத்தமாய் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு கர்த்தரை வாசிக்கலாம் வசனத்தை. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மகிமை பிரகாசம் மோசேயுடைய முகத்திலே காணப்பட்டபடினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே என்று வாசிக்கிறோம். மோசேயுடைய முகம் பிரகாசித்ததை யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29, 30, 35 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது மோசேயுடைய முகம் பிரகாசித்திருந்ததை வேதம் அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அங்கே பிரகாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார் மகிமை பிரகாசம். அங்கு சாதாரணமாய் பிரகாசித்ததை எழுதுகிறார், இங்கே மகிமை பிரகாசம் என்று பெயரிடுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் இருதயம் மகிழும். ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஆனந்தமாய் நான் இந்த வசனத்தை சொல்வேன். ஆண்டவரே, மோசேயுடைய முகம் மகிமை பிரகாசத்தினால் மூடப்பட்டிருந்ததே, மோசேயுடைய முகம் மகிமை பிரகாசத்தினால் மூடப்பட்டிருந்ததே. ஏனென்றால் சங்கீதம் 31:16 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை தமக்கென்று ஊழியம் செய்கிற வேறு பிரிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் மேல கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். மோசேயுடைய முகத்துல அந்த பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அது சாதாரண பிரகாசம் அல்ல, அது மகிமை பிரகாசம். அந்த பிரகாசம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூட வேண்டிய பிரகாசம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று வேதம் சொல்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுகிற இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மேலும் இந்த மகிமை பிரகாசம் போடப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, அது நம்ம முகத்திலே தெரியணும். இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இது மகிமையால் மூடப்பட்ட பிள்ளைங்க, இது பிரகாசத்தால் மூடப்பட்ட பிள்ளைங்க, அப்படி பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க. இவர்கள் சாதாரணமானவ அல்ல. நாம் தியானித்து கொண்டிருக்கிற, நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த மகிமை பிரகாசம் இது சாதாரணமானது அல்ல. எந்த தேவ மனிதனையும் எந்த தேவ மனுஷியும் நிரப்புகிற மகிமையான பிரசன்னம் இது. இது மகிமையான பிரசன்னம். ஒவ்வொருவரும் இந்த பிரசன்னத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கணும். ஏதோ உலகத்துல பிறந்த வாழ்க்கை முடித்தோம் என்று அல்ல. மோசே குறித்து தெளிவாய் வேதம் அடையாளப்படுத்துகிறது. மோசேயுடைய முகத்தை மகிமை பிரகாசம் மூடி இருந்தது என்று பவுல் நினைவு கூர்ந்து எழுதுவாரானால், மோசேயுடைய பிறப்பு, மோசேயுடைய வாழ்க்கை, மோசேயுடைய ஊழியம், மோசேயுடைய மரணம் எல்லாமே மகிமையா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாகிய மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசேயுடைய முகம் மகிமை பிரகாசத்தினால மூடப்பட்டிருந்தது. ஏன் மோசேக்கு மாத்திரமா அந்த தேவ மகிமை, மோசேக்கு மாத்திரமா அந்த மகிமை பிரகாசம்? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த மகிமை பிரகாசம் இறங்கணுமே. தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் இந்த பிரசன்னத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கலையே, இந்த பிரகாசம் நம்மளை மூடலையே, இந்த பிரகாசம் நம்மளை நிரப்பலையே. ஏதோ வர்றோம், ஏதோ பாடுறோம், ஏதோ போறோம் என்று அல்ல. எல்லாரையும் இந்த பிரகாசம் நிரப்பாது, எல்லாரையும் இந்த மகிமை நிரப்பாது. கர்த்தருக்காக வாழ்ந்து அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டு அவருடைய சமூகத்துல உண்மையாய் நின்று என்ன வந்தாலும் அவரே நம்பி, பாடுகளானாலும் வேதனையானாலும் கண்ணீரானாலும் கஷ்டமானாலும் நிந்தையானாலும் அவமானமானாலும் அப்பா மாத்திரம் எனக்கு போதும், அவரை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை விரும்பி அண்டிக் கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த மகிமை பிரகாசம் நிரப்பும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரையும் இந்த மகிமை பிரகாசம் நிரப்பாது. இந்த செய்தி
நோக்கமே கத்த சபையை, ஊழியங்களை, உங்களை, உங்க குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை மகிமை பிரகாசத்தினால இந்த கடைசி காலத்துல மூடணும். இதுதான் ஆண்டவர் உலக ஜனங்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேறுபாட்டின் அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ளாது இருப்போமானால், இந்த அடையாளம் நம்மை மீது போடப்படாமல் இருக்குமானால் உலக ஜனங்களை போல அல்லவா நாம் இருந்து விடுவோம். நம்மேல் போடப்பட்ட இந்த மகிமை பிரகாசம் அல்லவா தேவனை அறிந்தவளுக்கும் அறியாதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த மகிமை பிரகாசம் என் மீது போடப்படணும். ஆண்டவரே தினமும் சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனம், அந்த வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. மகிமை 2 கொரிந்தியர் 3:7 வாசிக்கிறோம் அல்லவா? இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடாத அளவுக்கு மோசேயுடைய முகத்துல மகிமை பிரகாசம் உண்டானபடியால். அண்டர்லைன் பண்ணி வைங்க, மகிமை பிரகாசத்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. சொல்லும் போதே சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பா இந்த மகிமை பிரகாசம் எனக்கு உண்டாகணும், என் குடும்பத்துல உண்டாகணும், ஆண்டவரே எங்க சந்ததிக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை பிரகாசம், மகிமை பிரகாசம், அதுக்கு பேரு மகிமை பிரகாசம். சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 67:2, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரன் எழுதுகிறா, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கிறது மாத்திரமல்ல, எங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், அப்பா உங்க முகம் எங்க மேல பிரகாசிக்கணும், உங்க முகம் எங்க மேல பிரகாசிக்கணும். என்ன கிருபை உள்ள வார்த்தைகள் பாருங்க, என்ன மகிமை நிறைந்த வார்த்தைகள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்றதுக்கு நம்ம யாரு? ஆனா அழகாய் பரிசுத்தவான்கள் இப்ப எழுதி இருக்கிறாங்க, உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்யறோம்? உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்க மேல பிரகாசிக்க பண்ணணும் எத்தனை பேர் கேட்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்ப 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 நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம், நம்ம சிந்தையில ஒரு மறுரூபம், நம்ம சரத்துல ஒரு மறுரூபம், நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய எதிர்காலத்துல எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மறுரூபத்தின் சாயலை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒவ்வொரு நாள் சொல்லணும், ஆண்டவரே உடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணும். சில பரமண்டலங்கள் ஜெபங்கள் எல்லாம் டெய்லி செய்வாங்க. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வருவதாக, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல அப்படி சொல்லி ஜெபிப்பாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை, ஜெபிக்கணும்னா ஜெபிக்கலாம். ஆனா அதை விட உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அது மகிமை பிரகாசம், அது மகிமை பிரகாசம். அந்த மகிமை பிரகாசம் நம்ம மீது போடப்படணும். ஒவ்வொரு நாள் கேட்கணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளலாமா? இந்த ஜெபத்தை வாழ்நாள் எல்லாம் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க, நான் சொல்றதுக்காக இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டுருங்கப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்கம்மா. உங்க முகத்தின் ஒளிய, உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இருள் எங்க வாழ்க்கையை மூடக்கூடாது, பலவீனம் எங்க வாழ்க்கையை மூடக்கூடாது, அந்தகாரம் எங்க வாழ்க்கையை மூடக்கூடாது. ஆண்டவரே உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணுவீங்கன்னா ஆண்டவரே இருள் எங்களை மூட முடியாது. ஆண்டவரே எத்தனை பேர் தைரியமா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, உடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணட்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் வெளிச்சத்துக்குரிய தேவன், இருளை அகற்றுகிற தேவன், அந்தகாரத்தின் இருளை நிர்மூலமாக்கி போடுகிற தேவன். அந்த முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும் போது, நம்ம மேல பிரகாசிக்கும் போது சத்துடைய அஸ்திவாரங்கள் அசையும், சத்துடைய ராஜ்யங்கள் குலுங்கும். கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்வார். ரீபலக தூரமனா சந்தரகத நம ரியாசர பலவா. மோசே குறித்து பேசணும்னா டைம் ஆகும். இன்னொரு நாள் இந்த செய்தியை அந்த ரூட்ல நான் கொண்டு போறேன். இப்போ நான் இந்த பிரகாசத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. மகிமை பிரகாசம், அந்த வார்த்தை தான் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. ஒரு நாள் அப்பாவுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவேன்ப்பா, மகிமை பிரகாசம் உடனுமே, மகிமை பிரகாசம் உடனுமே. நம்மளை குடும்பங்களை, ஊழியங்கள் எல்லாம் இந்த பிரகாசத்துக்குள்ள வாழ்றவங்களுக்கு, இந்த பிரகாசத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு, இந்த பிரகாசத்தில் நிற்கிறவங்களுக்கு உலகம் இன்பமா தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இன்பமா தெரியும், உலகம் தொடாது, அருவருப்பு தொடாது, அசுத்தம் தொடாது. ஏன்னா ஒரு மகிமை பிரகாசம் கவர் பண்ணி மூடிட்டு, மோசையை மூடிட்டு, நாணல் பெட்டிக்குள்ள வைக்கும் போதே அப்படி மூடிட்டு, பிறக்கும் போதே அதான் மகிமை. அதனாலதான் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படும் போது ஏன் மோசை கொலை செய்யப்படலைன்னா மகிமை வித்தியாசப்படுத்துச்சு, மகிமை அழிவிலிருந்து காத்தது. அன்னைக்கு பிறப்புல மட்டுமல்ல, ஊழியம், வாழ்க்கை, மரணம் வரைக்கும். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மோசையோட மரணத்தை கூட ஆண்டவரை நின்று அடக்கம் பண்றாருங்க. ஆண்டவர் எங்கே அடக்க ஆராதனைக்கு போகல, அவர் போனா அது உயிர்த்தெழுந்த ஆராதனையா மாறும். ஆனா மோசைக்கு மட்டும் நான் அடக்க ஆராதனை நடத்தி இருக்கிறார். சாத்தான கூட அந்த இடத்துல அவர் கடிந்து கொள்ளுகிறார். சத்ருக்கு கூட அவருடைய சரீரத்தை, செத்து போற அந்த சரீரத்தை ஆண்டவர் காட்டல. ஆரோன் அதுக்கு முந்தைய மறிச்சிட்டாரு, மிரியாம் அதுக்கு முந்தைய மறிச்சிட்டாங்க. மோசை தான் கடைசியா மறிக்கிறாரு.
மோசே நேசிக்கிற ஊழியமாலே அந்த பிரயாணத்துல கானான் நோக்கி பிரயாணம், பட் அது ஊழியமாக தானே செய்யறாரு மோசே. அந்த ஊழிய பிரயாணத்துல மோசையை நேசிச்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க தான். எதிர்த்து நின்னவங்க மத்தியிலும் நேசிக்கிறவங்க இருப்பாங்க தானே. அவங்கள கூட கூப்பிட்டு வாங்க இந்த மோசையோட அடக்காரவங்க வந்து கலந்து போகணும்னு சொல்லலையே. கத்தரல்லவா நிக்கிறார், கத்தரல்லவா நிக்கிறார். அதான் மகிமை, அதான் மகிமை, அதான் மகிமை. புரிஞ்சா ஸ்தோத்திரம், புரிஞ்சா ஸ்தோத்திரம். மகிமை ஒவ்வொரு சூழ்நிலை வித்தியாசப்படுத்தி காட்டி கொண்டே இருக்கும், நடத்தி கொண்டே இருக்கும், நடத்திக்கிட்டே இருக்கும், நடத்திக்கிட்டே இருக்கும், நடத்திக்கிட்டே இருக்கும். கண்ணீர்ல, கவலையில, காயங்கள்ல, கஷ்டங்கள்ல, நஷ்டங்கள்ல, வேதனைகள்ல, இழப்புகள்ல, மரண பள்ளத்தாக்குல, எல்லாம் 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 வாழ்க்கையில எது வந்தாலும் எதுதான் வரல, நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்திருக்கு, வந்ததுல தான் நடந்துட்டு இருக்கிறோம். சொல்லணும்னா பாடுகளை சகிக்க பலன் தந்து நம்மை நடத்தி வருகிறாரே. இந்த மகிமை பிரகாசம் நம்ம மேல போடப்படணும் தேவனுடைய பிள்ளைகளை. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவை. முதலாவது இந்த பிரகாசம் கிருபையை கொண்டு வருகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவை. இந்த பிரகாசம் சாதாரணமானது இல்லைன்னு சொன்னேன். இது மகிமை பிரகாசம் என்று. இந்த மகிமை பிரகாசம் முதலாவது தருகிற ஆசீர்வாதம், விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம், நன்மை என்ன தெரியுமா? கிருபையை கொண்டு வருகிறது. எப்போ கிருபை வருது? கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க வைக்கும் போது மாத்திரம் கிருபை. நிறைய பேருக்கு உலகம் பிரகாசமா தெரியுது, பாவம் பிரகாசமா தெரியுது, தேவ சமூகத்தை விட அந்நிய காரியங்கள் பிரகாசமா தெரியுது. அவர்களுக்கு இந்த கிருபை இல்லப்பா, கிருபை இல்ல. கர்த்தர் தம்முடைய முகத்தை யார் மேல பிரகாசிக்க பண்ணுகிறாரோ அவர்களுக்கு மேல கிருபை ஊற்றப்படுகிறது. நம்ம நினைக்கலாம் மோசேயோட முகத்துல மகிமை பிரகாசம் வந்ததுனால எங்களுக்கு என்ன நன்மை, எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமை பிரகாசத்தினால் இந்த கடைசி கால சந்ததியை கர்த்தர் நிரப்புவாராக. இந்த கடைசி கால சந்ததிகளுக்கு பிரகாசம் குறைந்து கொண்டே அல்லவா இருக்குது. மரக்காலால் மூடப்பட்ட அனுபவத்துக்குள்ள சபை செல்லற போகிறது. மரக்காலால் மூடப்பட்டது அனுபவத்துக்குள்ள விசுவாசிகள் கடந்து போகிறாங்க. ஒரு காலத்துல இந்த ஜெபம் எங்க, ஒரு காலத்துல அர்ப்பணிப்பு எங்கே? அதான் ஆண்டவர் சொல்றார் எபேசு சபைக்கு சொல்லும்போது, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு என்று சொல்ல. அந்த அன்பெல்லாம் விட்டுருச்சே நிறைய பேருக்கு. தேவ சமூகம் இன்பமா தெரியலையே, உபாஸ் ஜெபம் அருமையா தெரியலையே, கர்த்தருடைய வார்த்தை சிலரை நமக்கு நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறதா தெரியலையே. தேவனுடைய பிள்ளைகளே, எப்போ ஆராதனை முடியும்? எப்போ என் ஆத்மாவை ஆராதனையில ரொம்ப பிடிச்சது நிறைய பேருக்கு எது தெரியுமா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அது சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணோம். அது சொல்லும் போதே நம்ம ரெடி ஆயிரும் வீட்டுக்கு போறதுக்கு. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உம் பிரசன்னமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனந்தம் உங்க சமூகம் தான்ப்பா, பேரின்பம் உங்க பிரசன்னம் தான்ப்பா. அதெல்லாம் தாவீது சொல்ல, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டது விடா தண்ணீரற்ற மலையத்துல. நம்ம பாட்டா பாடுறோம், அவர் உணர்ந்து சொல்றாரு, நான் அப்படி தேடுறேன், மானாந்த இன்னோடைய வாஞ்சித்து கதறுவது போல. பிரகாசம் சும்மா வராது. எல்லாரும் மேல கர்த்தர் தம்முடைய பிரகாசத்தை போட மாட்டார்ல தேவனுடைய பிள்ளைகளே. அவருக்கு தெரியும். அதை ஆண்டது மோசேட்ட சொல்வாரு, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எல்லார் மேலும் இல்ல, எல்லார் மேலும் இல்ல. யார் மேல நான் கிருபையா இருக்க சித்தம் கொண்டுட்டேனோ அவன் மேல மட்டும் நான் கிருபையா இருப்பேன். அப்ப நம்ம ஏங்கணும் இல்ல, ஆண்டவரே என் மேல கிருபையா இருந்துருங்கப்பா, சித்தம் வைங்கப்பா, என் மேல கிருபை வைங்கப்பா. ஆபிரகாம் வீட்டுக்கு ஆதியாகமம் 18ல ஆண்டவரும் தூதர்களும் வருவாங்க. அப்போ ஆபிரகாம் ஆண்டவற்றை கேட்கிறாரு, உங்களோட அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், உங்க கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் உமது அடியனை விட்டு நீர் கடந்து போக வேண்டாம். வந்துட்டாரு வீட்டுக்கு, நீங்க போயிடக்கூடாது, உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சது தேவனுடைய பிள்ளைகளே. மோசே தானே சொல்றாரு யாத்ராமத்துல, நானும் என் ஜனங்களை எதனால் விசேஷித்தவர்கள் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததால் அல்லவா. கிருபை 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 கிருபைங்கிற வார்த்தையை போல உள்ளத்தை பூரிக்க வைக்கிற வார்த்தை இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. கிருபையில வாழணும், கிருபையில பலப்படணும், கிருபையினால கட்டப்படணும், கிருபையினால வியாதிகளை ஜெயிக்கணும். அதான் ஆண்டவர் பவுலுக்கு சொல்றாருல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமா உனக்கு விளங்கும். விளங்கும் விளங்கும். கிருபை விளங்குதா வாழ்க்கையில? கிருபையில நிக்கிறீங்களா? கிருபையில சந்தோஷப்படுறீங்களா? கிருபை தாரும் கேட்கிறீங்களா? கிருபை போதும்னு சொல்றீங்களா? கிருபை வேணும்னு சொல்றீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, மரியாதை வாழ்த்தும் போது தூதன் அப்படித்தானே வாழ்றாரு. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்ற சபையா நம்ம மாறணுமே, கிருபையில வாழணுமே தேவனுடைய பிள்ளைகளே. இந்த கிருபை உங்க வாழ்க்கையில எல்லாமே செய்யும். A to Z என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் இந்த கிருபை உங்க வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவை. சங்கீதம் 90:14 மோசே ஜெபிக்கிறாரு, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்க கிருபையால் எங்களை திருப்தியாக்கப்பா. மோசேக்கு சந்தோஷம், ஆசையை பாருங்க, வாழ்நாளெல்லாம் நான் ஹாப்பியா இருக்கணும்.
ஏன்னா என்னைக்கு எகிப்தில இருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடுறாரு, மீதியான் தேசத்துல ஓடிட்டு திரும்ப ஆண்டவர் முச்சடியில எழுந்தருளி மோசையை அழைத்த போது வர்றாரு. ஆனா பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போதே பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஊழிய களம் என்பது, ஊழிய ஓட்டம் என்பது, ஊழிய பயணம் என்பது சாதாரணமானதல்ல. எந்த மனிதனாலும் எந்த மனுஷியாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதா இருக்கும். ஊழியம் என்பது அவ்வளவு கடினமானது. பரிகாசங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனா இதன் மத்தியிலும் கர்த்தர் ஊழியம் செய்யறவர்களுக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லி அல்ல. ஆனால் அது சில ஜனங்களுக்கு தெரியாது. மோசே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஜனங்களோடு போராட்டம், முறுமுறுத்து தண்ணி இல்லைன்னா அவரை நோக்கி பார்க்கல, மோசையை பார்த்து முறுமுறுப்பு. இறைச்சி இல்லைன்னா மோசையை ஆண்டவர் நோக்கி பார்க்கல, மோசையை பார்த்து முறுமுறுப்பு. அதனாலதான் சொல்றாரு, என் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போடும் என்று சொன்ன அதே மோசைக்கு ஒரு ஆசை இருந்தது. எங்க வாழ்நாளெல்லாம் நாங்க களி கூறணும்னு ஆண்டவரே உங்க கிருபையால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளே, கிருபையால திருப்தியாக்கப்படுங்க. வாழ்நாளெல்லாம் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் கிருபை மட்டும் போதும். உணர்ந்தவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாம். வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறது என்ன வேணும் வாழ்க்கையில? கிருபை தருமே கிருபாநிதியே, கிருபை தருமே கிருபாநிதியே, கிருபை தருமே கிருபாநிதியே, கிருபாநிதியே, கிருபாநிதியே. கிருபை கேட்டா தருவார், கேட்காம தரமாட்டார். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ. அதனாலதான் நான் கிருபைக்கு அடிக்கடி உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த கிருபைக்கு மட்டும் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அதான் தாவீது சங்கீதம் 23 எழுதுவார், நன்மையும் கிருபையும் என்ன தொடரும் தொடரும் இந்த கிருபை. அதனால அந்த கிருபை ஏன் இவ்வளவு ஹைலைட் பண்ணி பேசுறேன்னா, இந்த கிருபை நம்ம பிள்ளைகளுக்கும் போகும். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தையும் கிருபையும் காக்கிறவர் அவர். நம்ம கிருபை பெற்றுட்டோம்னா அந்த கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு போகுது, தேவனுடைய பிள்ளைகள். அதனால தானே சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் சில வீடுகள்ல ஆண்டவர் அறியாம துன்மார்க்கமா நடந்தா கூட கர்த்தர் பெற்றோரி நிமித்தம் அந்த பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுத்து நடத்துகிறார். சில வீடுகளில் பாருங்க, அம்மா அப்பா கண்ணை மூடிட்டு போயிருப்பாங்க, அந்த பிள்ளைகள் நல்ல தலை நிமிர்ந்து நிற்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த தகப்பனும் தாயும் தேவ சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து கண்ணீரோடு பெற்றுக்கொண்ட அந்த கிருபை. ஏன் நாணல் பெட்டியில மோசையை காத்தது தெரியுமா? அம்மாவும் அப்பாவும் கிருபை பெற்ற பாத்திரம். அந்த கிருபை நாணல் பெட்டிக்குள்ளேயும் போனதுனால, பிசினும் கீழும் பூசும் போதும் அந்த கிருபை கூட இருந்ததுனால அது தண்ணீரில் அழியாம பார்வோனுடைய கட்டளைக்கு இரையாகாம அது பாதுகாத்தது. வாழ்நாளெல்லாம் நாங்க கலிகூறணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஏங்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை தர்றீங்களாப்பா. கிருபை பெற்ற பாத்திரங்களை சொல்லி தான் அடையாளப்படுத்தணும் அவசியம் இல்லை. அவங்க பேச்சு, அவங்க வாழ்க்கை, அவங்க நடக்க அப்படியே அழகா காட்டி கொடுக்கும். கிருபை பெற்ற பாத்திரங்களை பார்க்கும்போது அப்படியே நம்ம ஆவி கலிகூற ஒன்னா இணைஞ்சு கூட. எலிசபெத் மரியாளும் பாருங்க, அடிக்கடி நான் அவங்களை திங்க் பண்ணி பார்ப்பேன். எலிசபெத் மரியாள் லூக்கால எழுதப்பட்டிருக்குல்ல, 2 பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்களே. ஏன்? கிருபை பெற்ற கிருபையும் சத்தியம் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சொன்னது மாதிரி அந்த கிருபை பெற்ற பாத்திரங்கள் ஒன்னு சந்திக்கும் போது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அளவுக்கு ஆவியில பலன் அடைந்தது. 2 பேரும் கர்ப்பம் தரிக்க கூடாத காலத்துல கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். எலிசபெத் அம்மாவுக்கு 80 above இருக்கும். மரியாள் கன்னி பிராயத்துல கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. ஆனாலும் 2 பேரும் உனக்கு எத்தனை மாசம் எனக்கு எத்தனை மாசம் பேசிக்கிட்டு இருக்கல. 2 பேரும் பார்த்த போது ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒருவருக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்க வைத்தது கிருபை. கிருபை பெற்ற பாத்திரங்கள் வீண் வார்த்தையை பேச மாட்டாங்க. வீண் வார்த்தை பேசுறது கிருபை பெற்ற பாத்திரங்களுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல நிக்க கூட மாட்டாங்க, அந்த வார்த்தையை காதுல கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிருபைக்கு ஏங்குறவங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளலாம். இப்படி சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையா இருக்க கடவர். தினமும் சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லி பாருங்க. நம்ம இது ஒரு ஆசீர்வாதம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். அது என்னாகமத்துல சொல்லப்பட்டது. இந்த 6:25 இருந்து வர்ற வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் கிருபை நிறைந்த வார்த்தைகள். அறிக்கையிடுங்க, உங்களுக்கு உங்க தலைமுறைகளுக்கு இது எனக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தைன்னு எடுத்துக்கோங்க. 2வது பார்க்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபு அழகா சொல்றாரு, நான் இருளை கடந்து வந்துட்டேன். மரணமாகி இருள, இழப்பாகி இருள,
வெறுமையாகிய இருள, பலவீனமாகிய இருளெல்லாம் யோபு கடந்து வந்துட்டு சொல்றாரு, நான் இது கடந்தது காரணம் பிரகாசம். அதான் மகிமை பிரகாசம். ஏன்னா அந்த தீபம், அவருடைய தீபம் என் தலைமேல் பிரகாசிச்சதுனால அவர் அந்த பிரகாசத்திலிருந்து வந்த வெளிச்சம் இந்த இருளை கடந்து போக வைத்தது. அவ்வளவு கான்பிடென்ட்டா, அவ்வளவு விசுவாசமா சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளை. வாழ்க்கையில சில உடைவுகள், சில வருத்தங்கள், சில வேதனைகள் வரும்போது கடக்க முடியாம, அந்த இருளை கடக்க முடியாம தவிச்சு போறோம். ஐயோ, எப்படி கடப்பேன், எப்படி ஓடுவேன், எப்படி நிற்பேன், எப்படி செய்வேன்? நோ, அந்த பிரகாசம் இருளை கடக்க வைக்கும். அதுதான் சொல்ல, அந்த மகிமையால் மூடப்பட்ட அந்த பிரகாசம், மகிமையிலிருந்து வெளிப்படுகிற பிரசன்னமாகி அந்த பிரகாசம் இருளை, செங்கடலை, எரிகோவை, யோர்தானை எல்லாவற்றையும் தாண்ட செய்யும், ஓட செய்யும், கடக்க செய்யும், நிற்க செய்யும். அதனால தாவீது சொல்ற, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்மளால முடியாது, சுயபலத்தால முடியாது, பணபலத்தால முடியாது, ஆள் பலத்தால முடியாது. உன் திறமையோ, தாளந்தோ, ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, அழகோ எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் அவர் அருளுகிற பிரகாசத்தினால. அந்த தீபம், அந்த அவர் அப்பொழுது அவர் தீபம் என்று சொல்றேன். நான் அந்த தீபத்தை சொல்றேன். இந்த வசனமாகி தீபம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில வசனமாகி இந்த தீபத்தை கரத்துல ஏந்தி கொண்டு வர்ற பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, இருதயமாகிய பலகையில எழுதி வைத்து இந்த வசனமாகிய தீபம் எரிவதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் இந்த பிரகாசம் இருக்கும். அவங்க ஈஸியா சோதனைகளை, வேதனைகளை, பாடுகளை கடந்து போவாங்க. அதனால ஆதியாகமத்துல யாக்கோபு சொல்றாரு, வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், கடந்துட்டனே, கோலை வச்சு கடந்துட்டனேன்னு தைரியமா சாட்சியா சொல்ற. ஆதியாகமம் 32:10 அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். எத்தனை பேர் கடக்க முடியாம நின்றுட்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? ஒரு வியாதியில, ஒரு பலவீனத்தில் அப்படியே கட்டி போட்டதுல சிலர்லாம் திரும்ப எழும்ப முடியல, திரும்ப நிக்க முடியல. ஐயோ இப்படி வந்துச்சு, ஐயோ அப்படித்தானே சொல்றோம். சிலர், எல்லாரும் இல்ல, விசுவாசத்துல பலப்படாதவங்களை சொல்றேன். இன்னைக்கு இந்த பிரகாசத்துக்குள்ள வாருங்க, ஈஸியா கடப்பீங்க. கடக்க முடியாதவங்களுக்கு ஊன்றுகோலா நீங்க மாறுவீங்க, ஊன்றுகோலா நீங்க மாறுவீங்க. கடக்க முடியாம நிற்பாங்கல்ல, அழுதுட்டு நிற்பாங்கல்ல, வியாதியில நிற்பாங்கல்ல, அப்போ நீங்க சாட்சியா கர்த்தர் உங்களை நிக்க வைப்பார். இதே மாதிரி நானும் கடந்தேன், ஆனா கடந்து வந்துட்டேன், ஜெயமாய் கடக்க வைத்தாரேன்னு சொல்லுவீங்க. இந்த பிரகாசம் உங்களை கடக்க வைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. எது உங்களுக்கு கடக்க முடியல? நிந்தைகள்ல, அவமானங்களை சிக்கி தவிச்சு போராடி அழுது. மோசே பிறந்த போதும் இருள் தான் போடப்பட்டது போல, பார்வோனுடைய கட்டளை அங்க கடினமானதுனால ஒரு இருள் தான் போடப்பட்டது போல இருந்துச்சு. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால அந்த காரியத்தை அவங்க செய்யல. எபிரேய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்தாங்க. அதுல ஒண்ணுதான் இது, அதுல ஒண்ணு தப்பிச்சதுதாம்மா இது மோசே. அந்த அந்த மோசையோட தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. அதான் எபிரேயர் எழுதும்போது, எபிரேய ஆக்கியோன்னு எழுதுவார், விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்களாம். இந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது, இந்த பிள்ளை நைல் நதியில போட முடியாது, இந்த பிள்ளைக்கு பட்டையை ஒன்றும் செய்யாது, பார்வனுடைய கட்டளை ஒன்றும் செய்யாதுன்னு விசுவாசத்தினால அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்க. விசுவாசத்தினால இந்த கடினமான பாதையை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தந்தார். புரியாத பாதைகள்ல புதிய வழிகள் அவர் நடத்தினார். சில நம்ம பாதை புரியாது, பேசுகிற நானா இருக்கலாம், கேட்கிற நீங்களா இருக்கலாம், அவர் நடத்துகிற பாதை புரியாது. ஏன்பா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கும். இந்த பாதையிலேப்பா நடத்துறீங்கன்னு அழணும் போல இருக்கும். அவருடைய பாதையை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஞானம் என்னங்க ஞானம்? ஆனா புரியாத பாதையோ, தெரியாத வழியோ அப்பா இருக்கிறார், அப்பா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, புரியாத பாதையில் நடக்கிற மாதிரி இருக்கிறா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை, நடந்துட்டு இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்படி கூடவா நான் இருப்பேன் நினைக்கவே இல்லையே. 2 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்தேன், 2 மாசத்துக்கு முந்தைய எப்படி இருந்தேன், என் குடும்பமா, என் வாழ்க்கையா? அநேக கேள்விகள் உண்டோ உங்க இருதயத்துல, உங்க சிந்தையில. இந்த கேள்வியை நினைச்சு நீங்க தூங்க முடியாம இருக்கிறீங்களோ, அலறி கொண்டு இருக்கிறீங்களோ? பிரகாசம் அந்த இருளை கடக்க வைக்கும். மகிமை பிரகாசம் உங்க மேல போடப்படணும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே இந்த பிரகாசத்தினால நான் இருளை கடப்பேன், வியாதியை கடப்பேன், பலவீனத்தை கடப்பேன், இந்த வருத்தத்தை கடப்பேன். ஆண்டவரே நம்ம கடக்க முடியாது, நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களையும், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மையும் தெரிந்து கொண்டு அந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளால முடியாது கடக்க. பிரகாசம் தான் கடக்க வைக்க. வசனமாகிய பிரகாசம், ஜெபமாகிய பிரகாசம், அந்த பிரசன்னமாகிய பிரகாசம் இருக்கிறவங்க ஈஸியா கிடப்பாங்க, ஈஸியா கிடப்பாங்க. நான் தான் முதலே சொன்னேன், அப்போதான் நீங்க ஜனங்களுக்கு மத்தியில சாட்சியா நீங்க நிப்பீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவர் மோசேட்ட சொல்லி அழைச்சி அந்த கானானுக்கு நோக்கிய பயணத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், பகல்ல மேகஸ்தமும் இரவுல அக்னிசமும் அவங்களை விட்டு விலகி போகவே இல்லை. போகல, அது போகலப்பா, போகல. அவங்க வழி விலகி போனாங்க, ஆனா அந்த மேகம் அக்னிசமும் விலகி போகலையே. ஏன்?
உடன்படிக்கையும் உண்மையும் காக்கிற அன்புள்ள தேவன் வாக்கு கொடுத்தோங்கிறதுக்காகவாது அந்த மேக சம்மத்தி அக்னி சம்மத்தி அவள் விலக்காமல் அவளை பாதுகாத்தார். நடத்த வேண்டிய வழியில் அவள் நடத்தி கொண்டு போனார். அவங்க எவ்வளவோ முறுமுறுத்தாங்க, எவ்வளவோ பாவம் செஞ்சாங்க, எவ்வளவோ அக்கிரமத்தில் துணிந்து நின்றாங்க, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கினாங்க. ஆனா வானத்திலிருந்து பெய்த அந்த மன்னாவாகி அப்போ அவங்க தேசத்தின் தானியத்தை திங்கிற வரைக்கும் அது பெய்து கொண்டே இருந்தது. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சிருப்போம், மன்னாவை ஏன் எங்களுக்கு கொடுக்கணும், அவங்கதான் ஆண்டுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்களே, ஏன் எங்களுக்கு மன்னா கொடுக்கணும், பட்டினியால சாகட்டும் போற வழியில நினைக்கல அப்பா. அதுதான் அன்புள்ள அப்பா, கிருபையுள்ள அப்பா, இரக்கமுள்ள அப்பா. யோபா தான் தைரியமா சொல்றார், அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன். இப்பொழுது நீங்க நின்று கொண்டிருக்கிற பாதைகள் கடினமானது என்பதை ஆவியானவர் அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். ஆனா கடப்பீங்க, கர்த்தர் உங்களோடு உண்டு. யாரும் உங்க பக்கம் இல்லாம இருக்கலாம், நீங்க சார்ந்து கொள்ள யாரும் உங்க பக்கம் இல்லாம இருக்கலாம். ஒரு நபர் கூட என் பக்கமா இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். இல்லாமல் இருப்பது அப்பா வைத்த சித்தம் தான் அது. அவர் கரத்தை பிடித்து கொண்டவர்கள் ஈஸியா கடப்பாங்க. ஒரு கப்பல் வேகமாய் போய் கொண்டிருது. அது ஒரு பெரிய கரையை நோக்கி, ஒரு நாட்டை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. திடீர்னு அதுக்குள்ள தண்ணி வருது, அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வந்து 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 தண்ணி பெருக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, அந்த கப்பல்ல இருக்கிற பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடப்படுகிறது. எல்லாரும் அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க, கப்பல்ல தண்ணி வருகிறது, எங்கிருந்து வருகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆகவே கரை போய் சேர முடியாது போல தெரிகிறது, எல்லாரும் அவர் தெய்வத்தை கூப்பிடுங்க என்று சொல்லி அந்த கப்பல் பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதுல ஒரு சிறு பையன் அழகாய் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாரும் அலறி கொண்டு பயந்து போய் அழுது கொண்டு இருக்கும்போது நீ மாத்திரம் எப்படி விளையாடுறாயேன்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், கப்பல் கேப்டனே எங்க அப்பா தான், அதனால எனக்கு தெரியும் நிச்சயமாய் கரை போய் சேர்ப்பார் என்று. அதே மாதிரி அந்த கப்பல் கரை போய் சேர்ந்திருந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த தண்ணி வந்துச்சு, எப்படி இந்த தண்ணி வெளியே போச்சு, அப்படியே என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, அங்க கரையில போய் நின்ன பிறகு பார்த்தா அந்த ஓட்டை எவ்வளவு, அந்த கப்பல்ல இருந்த ஓட்டை எவ்வளவு பெரிதா இருந்து அதன் வழியாய் தண்ணி வந்துச்சோ அதே சைஸுக்கு ஒரு மீன் மாட்டிருச்சு, அந்த ஓட்டை அடைச்சிருந்தது. அவர்கள் பத்திரமாய் கரை சேர்ந்தார். ஒரு உலக பிரகாரமான தகப்பனே கேப்டனா இருப்பான்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானால், ரத்தம் சிந்தி மீட்ட நம்முடைய தலை சிறந்த கேப்டனாகிய இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லாருக்கும் கை தட்ட முடியாது, எல்லாருக்கும் சந்தோஷப்பட முடியாது, அதை அனுபவிச்சவங்க மட்டும் கை தட்டி கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்வாங்க. வாழ்க்கை கூட ஒரு கப்பல் போலதான், அலைகள் உண்டு, கொந்தளிப்புகள் உண்டு, ஆனா கேப்டன் அப்பா இருக்கிறாரு. டோன்ட் வரி. எவ்வளவு அழகா இந்த வசனங்களை தியானிக்கும் போது இருதயம் மகிழுதே உடைய பிள்ளைகளே. நம்ம வாழ்க்கையின் கேப்டன் யாரு? நம்முடைய எதிர்காலத்தின் கேப்டன் யாரு? ஆண்டவரா இருக்கட்டும். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். கடப்பீங்க, ஈஸியா கடப்பீங்க, வசனத்தை சொல்லி கடப்பீங்க, பாட்டு பாடி கடப்பீங்க, துதிச்சு கடப்பீங்க. பிரகாசம், இந்த மகிமை பிரகாசம் இருளை கடக்க வைக்கும். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். மூன்றாவது, இந்த பிரகாசம் வெட்கப்பட விடாது. யாருக்கு இந்த பிரகாசம்? எல்லாருக்குமா? நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு. வியாதியோ பலவீனமோ நிந்தையோ அவமானமோ எல்லா சூழ்நிலை அவர் அப்பா 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 நோக்கி பார்க்கணும், அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க வைக்கும். அத பாடுறோம்ல, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை அவன் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்ததுனால வந்த பிரகாசத்துல அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. முற்பிதாக்கள் முகங்கள். அந்த சங்கீதமே பாருங்க, தாவீது அந்த சங்கீதத்துடைய தலைப்பை வாசிங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக பேச மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது பாடின சங்கீதம். அபிமெலேக்கு முன்பாக, அதை நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல அப்படிலாம் வாசிக்க முடியும். வேஷம் மாறினா
பைத்தியக்காரன் போல தான் தாடியில உமிழ்நீரை வடிய விடுறான். ராஜரிக அபிஷேகம் தாவீது மேல. அவன் பைத்தியக்காரனை போல வேஷம் போடுற. அப்பவே ஆவியம் உயிர் தப்பு வைக்கப்படுமா? என்ன ஒரு நிர்பந்தமான நிலைமை தாவீதுக்கு. அந்தல தான் எழுதுறாரு, நான் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவேன், என் முகம் வெட்கப்படாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனால வருகிற பிரகாசம் என்ன வெட்கப்படுத்தாது. சவுல் என்ன துரத்தினாலும், சவுளை ஈட்டி என்ன துரத்தினாலும் என் முகம் வெட்கப்படாது. அந்த பிரகாசம் என்ன தலை நிமிர செய்யும். ரே பலாஷகதார என்ன ஒரு தைரியமான ஒரு வார்த்தை. இப்படி சொல்ற நிலைமையில அதாவது இருக்கிற அவரே வெட்கப்பட்டு வேஷம் மாறி உமிழ்நீரை வடிய விட்டு பைத்தியக்காரன் போல வேஷமிட்டாரு. அப்ப கூட அவரால் சொல்ல முடியுது, இல்ல இது தற்காலிகமா நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை. எந்த பாதையிலும் என் முகம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுனால என் முகம் வெட்கப்படாது. வெட்கப்படுத்த விட மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. நிறைய பேர் சொல்லுவாங்களே, வெட்கப்பட்டுட்டேன், தலை குனிஞ்சிட்டேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையில தேவன் அருளுகிற பிரகாசம் இருக்குதான். பிரகாசத்தை நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தேவன் அருளுகிற பிரகாசம் எல்லாருக்கும் அந்த பிரகாசம் போடப்படாது. சில பரிசுத்தவான்களை பாருங்க, மறிச்சு 3 நாள் கழிச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன் அதை, அதனால தைரியமா சொல்றேன். அந்த பெட்டியில வச்சிருப்பாங்க, அவ்வளவு மகிமை பிரகாசமா இருக்கும். முகத்திலே தெரிஞ்சிடும். அதை சொல்ற மரணத்துல கூட இந்த மகிமை அப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுதுங்க. உங்க வாழ்க்கை மகிமையால மூடப்பட்டிருக்கும். நான் எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி நடத்திக்கிட்டே இருப்பார். பாதைகள் கடினமா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்ப்பது போல உங்க பாதை இல்லாம இருக்கலாம், கண்ணீர் நிறைந்ததா இருக்கலாம், வேதனை நிறைந்ததா இருக்கலாம், துக்கம் நிறைந்ததா இருக்கலாம். ஆனா முடிவு ஜெயமாய் விளங்கும். வெட்கப்பட விட மாட்டார் தேவனுடைய பிள்ளைகள். என்ன அவன் 12ல மோசேக்கும் அவங்க உடன்பிறப்புகளுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது போல இருக்கு. மோசே ஒன்றும் சொல்லலை, பாவம் தேவனுடைய மனசு அமைதியாக தான் இருக்கிறார். ஆனால் அந்த மிரியாமும் ஆரோனும் சொல்றாங்க மோசையை பார்த்து, உங்க கூட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்க கூடயும் தான் பேசுவாரு. ஏன்னா மோசை மேல பிரச்சனை இல்லை, மோசையோட மனைவி மேல பிரச்சனை. நிறைய பேருக்கு தம்பியை பிடிக்கும், தம்பி மனைவியை பிடிக்காது. நிறைய பேருக்கு அண்ணனை பிடிக்கும், அண்ணன் மனைவியை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதே மாதிரி இங்க ஒரு பிரச்சனை. ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் மோசையோட மனைவியை பிடிக்கல. வேதம் சொல்றது எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்து விவாகம் செய்த நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கு. தெரியல, சில சொல்றாங்க எத்தியோப்பியர்கள் கருப்பா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க எபிரேயர்கள் பார்த்தீங்களா, ரொம்ப அழகுள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, தெரியல. வேற ஒன்றும் சொல்லல, மோசை அடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. உங்ககிட்ட ஏன்னா 3 பேர் தீர்க்கதரிசிகள், 3 பேர் கர்த்தர் பேசுறாரு. மோசை, ஆரோன், முதல்ல மிரியாம் தான், மிரியாம், ஆரோன், மோசை 3 பேர் தீர்க்கதரிசிகள். அந்த அம்மா தீர்க்கதரிசிகளாவே 3 பிள்ளைகளையும் முத்தாக பெற்றெடுத்திருக்கிறாங்க. பாக்கியமுள்ள அந்த யோகபேத்திற்காக தலை வணங்கி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாய்கள் இப்படி மாறினா தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தாயும் தகப்பனும் தேசங்களில் பெருகினால் சிறைச்சாலைகள் அடைக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. குற்றவாளிகள் குறைவார்கள். அப்போ இது இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவற்றை போய் அழல மோசே. எப்பவுமே சொந்த குடும்பத்திலிருந்து வருகிற நிந்தைகள் மிகவும் பாதிக்கும். வெளியிலிருந்து வருகிற நிந்தைகளை விட, வெளியிலிருந்து நாம் படுகிற அவமானங்களை விட, சொந்த குடும்பத்திலிருந்து எழும்புகிற சில எதிர்ப்புகள், சில வேதனைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப உள்ளத்தை உடைக்கும். அதனால மோசே போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுது, ஐயோ என் சகோதரியாகிய மிரியாம் அன்னைக்கு நாணல் பட்டிகளை வைக்கும் போதெல்லாம் அந்த நதிக்கரையில் நின்று காத்திருந்த மிரியாம் இப்படி பேசிட்டாங்களேன்னு அழல. ஆரோன் இப்படி பேசிட்டாரு, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த காரியத்தை கர்த்தரே அறிந்து அவரே இந்த வழக்குல ஜட்ஜ், அவரே ஆஜர் ஆகிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டுல எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவனை பார்த்தா நீங்க பேசுறீங்க. 12 அதிகாரம் 8 வசனம், அவனுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்ன? ஊழியத்துக்கு விரோதமாய் பேச பயம் இல்லாமல் போனது என்ன? சபைக்கு விரோதமாய் பேச பயம் இல்லாமல் போனது என்ன? ஊழியக்காரன் விரோதமாய் பேச பயம் இல்லாமல் போனது என்ன? என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என் தாசனாகிய மோசை நினைச்சுக்கிடாதீங்க. அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அவனுக்கு ஒண்ணு நான் வந்து நிப்பேன். ஆண்டவர் அந்த வழக்கில் ஆஜராகிறாரு. அதான் முதலே சொன்ன சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆண்டவர் மோசை இந்த இடத்துல வெட்கப்பட கூட விடல தேவனுடைய பிள்ளைகளை. ஆரோனுக்கு முன்பதாக, மிரியாமுக்கு முன்பதாக, உடன்பிறப்புகள் மத்தியில கூட ஆண்டவர் மோசையை வெட்கப்பட விடல. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். மிரியாமுக்கு குஷ்டரோகம், 7 நாள் பாளையத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்பவும் மோசே தான் தேவைப்பட்டுச்சு. ஊழியர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதை, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் பரிகசிப்பதை கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது தேவன் அல்ல. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறதுனால
ஊழியக்காரனையோ ஊழியம் செய்யற குடும்பங்களையோ ஊழியத்தையோ பரிகசிக்கிறத நிந்திக்கிறத அவமானப்படுத்துற கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன கொஸ்டின் பண்றாரு பாருங்க. எங்க சொந்த உடன்பிறப்பு அவங்ககிட்ட கூட சொல்றாரு, உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தேவ சமூகத்தை கொடுத்த நடுக்கமும் பயம் வாழ்நாளெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே. தேவ சமூகத்தை நடுக்கத்தோடு நோக்கி பாருங்கள். வெளிப்படுத்திலிருந்து வார்த்தைகள் வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டதுனால தான் இன்ன வரைக்கும் கர்த்தர் எங்களை வாழ வைக்கிறார். அது கடினமுள்ள வார்த்தைகளோ, அது ஆறுதலான வார்த்தைகளோ, அது இன்பமான வார்த்தைகளோ, அது தீர்க்கதரிசன வார்த்தைகளோ, எதுவா இருந்தாலும் அது எனக்கு இது எனக்கு. வேதம் சொல்லுது ஏசாயால, அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஊழிய ஸ்தலத்தை, தேவ சமூகத்தை, தேவன் மகிமையாய் வாசம் பண்ணுகிற இடத்தை நிந்திப்பதை கர்த்தர் விரும்புறதில்ல. அதனால தான் நான் சிலரை சொல்றோம்ல, நடக்கும்போது உள்ளே வெளியும் போகாதீங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கூட பாஸ்டர் அங்க அப்படிதான் சொன்னாங்க, தண்ணி வேணா கூட கொண்டு வந்து குடிங்க, தண்ணி குடிக்கா கூட வெளியே போகாதீங்க. என் ஆத்மாவே போட்டு அந்த ஊழியக்காரங்க கடைசியா சொல்ற அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு 2 கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்துட்டு போங்க. தேவனுடைய பிள்ளை, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது. தேவனுடைய வீடே இல்லாமல் இது வேற அல்ல. ஆங்கிலத்துல வாட் எ டெரிபிள் பிளேஸ்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த பயம் நமக்கு வரட்டும். அவங்களுக்கு தான் அந்த பிரகாசம், எல்லாத்துக்கும் இல்ல. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நடுங்குறோம்ல, அப்பா இருக்கிறார், அப்பா வாசம் பண்ணுகிறார், அப்பா கூட இருக்கிறார். எல்லாரையும் இந்த பிரகாசம் மூடுகிறது இல்ல. யாத்திராம 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல மோசேயும் ஆரோனும் போய் பார்வோன் முன்பா நிக்கிறாங்க. பார்வோன் முன் நிற்கும் போது மந்திரவாதிகளும் தங்களுடைய கோல்களை போடுறாங்க. பார்வோனுடைய மந்திரவாதிகளும், அதுவும் சர்ப்பமாகுது, இதுவும் சர்ப்பமாகுது. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவன் அழைத்தது தேவன், பிரித்தெடுத்தது தேவன், ஊழியத்துக்கு போன்னு சொன்னது தேவன். இப்ப அவங்களும் கோலப்படுறாங்க, சர்ப்பமாகுது. மோசையும் ஆரோனும் கோலப்படுறாங்க, சர்ப்பமாகுது. ஆனா அதை கடைசி வார்த்தை டிஃபரெண்ட் பண்ணி காமிக்குது. ஆரோனுடைய கோலோ அவருடைய கோல்களை விழுங்கிட்டு அங்க இருக்குது அந்த மகிமை. நிறைய பேருக்கு புரியாது. விழுங்கிச்சு அங்க இருக்குது தேவனுடைய பிரசன்னம். சிலர் உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாம தான் இருக்கும். நம்ம மேல இருக்கிற போடப்பட்ட அபிஷேகம், நம்ம மேல ஊற்றப்பட்ட கிருபை, சில அந்நிய கிரிகள், அந்த காலத்தின் கிரிகள், பலவீனங்களை விழுங்கி போட இயேசுவின் நாமத்தினால விழுங்கணும். இல்லைன்னா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் கேள்விக்குறியா மாறும். விழுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் சில விடுதலைகளை சபைக்குள்ளே கதை செய்யட்டும். நமக்கு எதிராக எழும்பி வருகிற சில கிரியைகள் விழுங்கப்படுகிற நேரம் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோல் விழுங்கிட்டு அப்படியே கோல்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல. இந்த பார்வோனுக்கும் மந்திரவாதிகளுக்கும் நாங்களும் தான் போடுறோம், நாங்களும் தான் அற்புதம் செய்யறோம், எங்க கோல்ல இருந்தா சர்ப்பங்கள் வருதுன்னு இப்படி பார்த்துட்டு இருந்தானா, இது போய் விழுங்கிட்டு. வியாதிகளை விழுங்கணும் அபிஷேகத்துல, பிரச்சனைகளை விழுங்கி போடுகிற அபிஷேகம், போராட்டங்களை விழுங்கி போடுகிற அபிஷேகம், சத்துருக்கள் மத்தியில வித்தியாசப்படுத்தி காட்டுகிற அபிஷேகத்தை கர்த்தர் சபையாகிய மனவாட்டியின் மேல கர்த்தர் இந்த நாட்களை அதிகமாய் ஊற்றுவாராக. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரட்டும். என்னடா நம்மளும் ஜெபம் பண்ணோம், இப்படி காரியம் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. கடைசியில் தான் வித்தியாசம் தெரியும். அந்த வசனம் அப்படிதான் முடியுது, விழுங்கிட்டு. விழுங்கும் தேவனுடைய பிள்ளைகளே. தலை நிமிர, சத்துருக்களுக்கு தலை நிமிர விட்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலாம். நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற அன்புள்ள தெய்வத்தை, கிருபையுள்ள தெய்வத்தை உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய கோல்கள் சில காரியங்களை விழுங்கி போடும். தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்களும் கோல் தான் போட்டாங்க, நானும் கோல் தான் போட்டேன். ஆண்டவரே, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறீங்களா? உங்களுடைய கோல் சில காரியத்தை விழுங்கும், அதுதான் வித்தியாசம். நேரமாயிற்று, அப்படியே முடிக்கிற. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19-20 இந்த வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராது, சந்திரன் உனக்கு வெளிச்சமாயிராமல் ஆண்டவர் தான் உனக்கு வெளிச்சம் மகிமையுமா இருப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டு அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த பிரகாசத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த மகிமை நம்முடைய துக்கங்களை முடித்து வைக்கிறது. துக்கித்து அழுது வேதனைப்பட்டு மறுபடி இதே பாதையா, மறுபடி இதே கண்ணீரான்னு கேட்கிறோம்ல. அந்த துக்க நாட்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்குது. இதான் தேவனுடைய மகிமை. எல்லாருக்கும் இந்த மகிமை கிரியை செய்யுமான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து, உலகத்தோடு ஒட்டாம, அருவருப்போடு ஒட்டாம, தனித்து நின்று. எல்லாருக்கும் துக்க நாட்கள் முடியாதுமா. நாங்கள் சில நேரங்களில் சில ஃபங்க்ஷன் வீடாக இருக்கலாம், சில காரியங்களை நாங்கள் கடிந்து கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அங்கே நடக்கிற ஏதோ காரியங்கள் எங்கள் இருதயத்தை நாங்கள் தேவன் மேல் போடப்பட்ட, தேவன் எங்கள் மேல் போடப்பட்ட கிருபைக்கு அது ஒத்து வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் எங்கள் முகத்திலே கண்டுபிடிச்சா எங்கள் முகமே மாறும். அந்நிய காரியங்களை, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு நாளும் தேவ சமூகத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்துறது தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம் தான் எங்களை நடத்தி கொண்டு வருகிறத நான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையானாலும்
அதனால நீங்க நினைக்க கூடாது நாங்கெல்லாம் விசுவாசிகள் தானே, இத்தனை வருஷம் சபைக்கு போனோம்ல, நாங்க செய்யற காரியத்துக்கு ஓகே சொல்லலாம்ல. சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மகிமை எங்களை வித்தியாசப்படுத்தினால அதோட எங்க இருதயம் ஓட்டாது. இந்த மகிமை துக்க நாட்களை முடிய வைக்கணும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். அது ஒரு குளிர்காலம். மேய்ப்பர்கள் மந்தையில வயல்வெளியில தங்கி ராத்திரியில இந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசித்தது. அந்த மகிமையை கண்டு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க மேய்ப்பர்கள், அவங்க இதுக்கு முன்ன பின்ன இப்படி ஒரு மகிமையை பார்த்ததில்லை, இப்படி ஒரு பிரகாசத்தை பார்த்ததில்லை. அவர்கள் ராக்காலத்துல தங்கி மந்தையில் மேல் கவனமாக இருக்கிற நல்ல மேய்ப்பர்கள். ராத்திரியானாலும் குளிர்காலமானாலும் வயல்வெளியில தங்கி இருக்கிறாங்க. ஆனா அடுத்த 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பிரகாசத்துல பயந்தாங்களே, அதே பிரகாசம் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தது. நல்ல செய்திக்கு காத்திருக்கிறோம்ல, நல்ல காரியங்களை பார்க்கணும்னு கண்ணு ஏங்குதுல. நம்ம வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை, சந்ததிகளுடைய வாழ்க்கை, நம்மை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு காரியத்துல இது நடந்துராதா, இப்படி நடந்துராதா, இது முடிஞ்சிராதா, இந்த ஜெபம் கேட்கப்பட்டுறாதா. தேவனுடைய மகிமையின் பிரகாசம் நல்ல செய்திகளை கொண்டு வந்து துக்க நாட்களை முடித்து வைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு இன்னும் காத்திருக்கணும், இன்னும் தேவ சமூகத்துல போராடணும். நான் முதலே சொன்னேன், எல்லாரும் மேல இந்த மகிமை போடப்படாது. எல்லாருக்கும் இந்த மகிமைக்கும் இந்த பிரசன்னத்துக்கு பாத்திரவான்களா இருக்க முடியாது. அவருக்காக நிக்கிறவங்க, அவருக்காக வேறு பிரிக்கப்பட்டவங்க, அவருக்காக அழைக்கப்பட்டவங்க, எல்லா சூழ்நிலையிலும் அவருக்காக அவருக்காக அப்பாவுக்காக சொல்லி தனித்து நிற்கிற இந்த கூட்டத்துக்கு மாத்திரம்தான் இந்த நல்ல செய்தி. அவங்க எந்த மகிமையை பார்த்து எந்த பிரகாசத்தை பார்த்து பயந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், கொஞ்சம் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம். ஓ கர்த்தர் அப்படி உங்க சந்தோஷத்தை நிரப்புவாராக. இந்த பிரகாசத்தினால பிரகாசம் மூட 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 நிறைய காரியங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாத்தையும் சொல்வதற்கு சமயம் இல்லை. இந்த பிரகாசம் மூட மூட இந்த மகிமை பிரகாசம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைச்சு கொண்டே இருக்கும். உங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். காரியங்களை கைகூடி வர வைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் சொல்லணும், மோஸ்ட்லி இந்த முகம் மகிமை பிரகாசம் மூடப்பட்டது போல ஆண்டவரே என் வாழ்க்கை மகிமை பிரகாசத்தால் மூடப்படட்டும். ஒவ்வொரு நாள் கேட்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. சங்கீதம் 67:2 நம்ம வாசித்தோம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த பிரகாசம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. இந்த பிரகாசம் சாதாரணமானது. நம்ம சாப கட்டுகளை உடைக்கிறது, வறுமைகளை மாற்றுகிறது, தரித்திரங்களை மாற்றுகிறது, கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறது, பாரங்களை லகுவாக்குகிறது. இந்த பிரகாசம் எப்போது இருக்கிற நிலைமையில இருந்து விட்டு போவதற்காக அல்ல. இந்த பிரகாசம் நம்முடைய தலைகளை, நம்முடைய நிலைமைகளை, நம்முடைய ஸ்தானங்களை உயர்த்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் எல்லாம் யோசேப்பா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், குறிக்கப்பட்ட காலங்களில் உபத்திரப்பட்டார்கள். ஆனால் காலங்கள் முடியும் போது பாருங்கள், அவர்கள் எல்லாம் மகிமையை, தாவீது கூட அப்படிதான் உயர்த்தப்பட்டால். காரணம் என்ன? இந்த பிரகாசம் அவர்களை உயர்த்தினது. நிறைய நேரத்துல நம்ம இந்த பிரகாசத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நல்லா சம்பாதிச்சனால உயர்ந்துறமா இல்ல, சேர்த்து வச்சுக்கனால உயர்ந்துறமா இல்ல. இந்த மகிமை பிரகாசம் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. அதனாலதான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இந்த பிரகாசத்தை என் பிள்ளைகள் மீது போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். பிரகாசத்துல வாழ்ந்தா உலகத்தை வெறுக்கணும், இருள் நிறைந்த காரியத்துல போகக்கூடாது, உலக காரியங்கள் உங்க கூட ஒட்டக்கூடாது. பிரகாசம் குறைஞ்சிச்சுன்னா அங்கு தேவ மகிமையை பார்க்கவே முடியாது. ஜெபம் குறையும் போது பிரகாசம் குறையும், அபிஷேகம் குறையும் போது பிரகாசம் குறையும், உலக இன்பமா தெரியும் போது பிரகாசம் குறையும், பிரகாசம் குறையும் போது இருள் கூடும். பிரகாசத்தை இழந்துடாதீங்க, பிரகாசத்தை இழந்துடக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் அந்த பிரகாசம் மூடட்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் போது மேகத்தை பார்த்து தானே வாழ்றாங்க. மேகம் எழும்புனா அவங்க புறப்படுவாங்க, மேகம் தங்குனா அவங்க தங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு அடையாளம். அதுதான் அப்பா முன்னால போறான்னு அடையாளம். அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் மகிமை நிறைந்த வாழ்க்கை. அப்பா என்ன சொல்றீங்கப்பா? அப்பா என்னோட பேசுங்கப்பா. அப்பா நீங்க பாதையில் திறந்து தந்தா அதில் நடக்கிறேன்ப்பா. நீங்க பாதை மூடிட்டா ஓகே ஆண்டவர், அதையும் ஏற்றுக்கொள்றேன். அதான் எபிரேயர் 12 உள்ள அடிக்கடி நம்ம உங்களோடு சொல்லியிருக்கிறல்ல, நமக்கு நியமித்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓட கடவுள். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை தருவாராக. கர்த்தர் நமக்கு இறங்கி அப்படியே முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்துக்காக அநேக நாள் காத்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, எதை பார்த்தால் வெறுமையை பார்க்குறீங்களா? இல்லை என்கிற நிலையிலே தான் நீங்க இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளை, இல்லை என்ற நிலை வந்தால் இருப்பதை போல அழைக்கிற தெய்வத்தை நம்ம சேவிக்கிறோம். வெறுமைகள் மாறும், வறுமைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், இயலாமைகள் மாறும், இல்லைங்கிற நிலைமை மாறும். அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏதோ ஓஹோன்னு சொல்லி அப்படின்னு நான் அப்படியே உயர்த்துவார் அப்படின்னு நான் சொல்லலை. அன்றன்றைக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உங்க மேல பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அன்றன்றைக்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பார்.
அது ஒரு பாடல் உண்டு. என் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. இந்த பாடலை நான் அடிக்கடி பாடுவேன். இந்த கொரோனா டைம்ல இந்த பாட்டை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடி இருக்கிறேன். 24 வாரங்கள், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேல ஆலயங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆலயங்கள் அடைக்கப்பட்டதுங்கிறதுக்காக ஊழியங்களை தாங்கணும், மிஷினரிகளை தாங்கணும், நிறைய காரியங்கள் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பா சமூகத்துல இருந்து இந்த பாடலை பாடுவேன். எந்த தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து அப்படியே நடத்துகிறத பார்த்து பூரி படைந்த நாட்களும் உண்டு வாழ்க்கையில. என்ன வேணும் உங்களுக்கு? சுகமா, பலனா, ஆரோக்கியமா, பண தேவைகளா, சமாதானமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கையா, இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையா? இது வேணும் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் ஆசீர்வதிக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற அந்த மரத்துல நமக்காக அவர் சாபமானார். நம்முடைய அப்பா சாபமானார். ஏன்? நம்மளை ஆசீர்வதிக்கும்படி. ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர், ஆசீர்வாதத்தின் காரணகர்த்தா அவர். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதான் சொல்ற, ஆபிரகாம் வாக்கு கொடுத்து அழைக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஒவ்வொரு நாள் தலையில கை வச்சு சொல்லுங்க, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்திரணும். நம்ம சொல்றது யாபேசுடைய ஜெபம் மட்டும்தான். நமக்கு ஒவ்வொரு நாள் சொல்லும், தேவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதத்துக்காக தேடித்தான் நாடிதான் ஓடணும்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தா அவருடைய பிரகாசத்தை நம்ம மேல அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏரோது அங்க நாள் குறிச்சா, நாளும் குறிச்சாச்சு, அடைக்கவும் செஞ்சாச்சு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பேதுரு தூங்கிட்டாரு. ஆனா சபையார் ஊக்கமா ஜெபிச்ச போது இங்க ஜெபிக்க அங்க பிரகாசம் கூடுது. ஜெபம் பிரகாசத்தை கூட வைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலதான் பவுல் எழுதுவார் ஒரு இடத்துல, விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதுவார். அதனாலதான் நாங்களும் சில ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது ஏன் ஜெபிங்கன்னு சொல்றேன்னா, நீங்கள் ஜெபிக்க ஜெபம் அங்க எங்கள் பிரகாசத்தை கூட்ட வைக்கும். பேதுரு தூங்கிட்டார். பேதுரு ஜெபிச்சார். நாங்க எழுதப்படல, வார்த்தை முடிக்க போறேன். பேதுரு ஜெபிச்சார் எழுதப்படல, பேதுரு தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த நித்திரை கொடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவர் கெட்சமனிலே தூங்குனவர். அதனால எப்பாவும் இங்கேயும் வந்து தூங்கிட்டாரோ, இல்லைன்னா சிலர் பிறகு கவலை ரொம்ப இருக்கும்போது தன்னாலே தூங்கிடுவாங்க. அது மாதிரி தூங்கிட்டாரோ தெரியல. ஆனா இந்த சபையார் அவருக்காக அந்த ராத்திரியில ஊக்கமா ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் அந்த இருள் நிறைந்த காவல் அறையில, அந்த இருள் நிறைந்த சிறைச்சாலையில பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. வேதம் சொல்லுது, அங்க பிரகாசம் உண்டான போது சங்கிலிகள் அவன் கைகள் இருந்து விழுந்தது. கரத்தை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பிரகாசத்தினால கைகள் இருந்து சங்கிலிகளை விழ வைக்குமானால் இந்த பிரகாசம் சில விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளை. சாதாரணமா இந்த வார்த்தையை உங்களோட பிரசங்கித்துக் கொண்டிருக்கல. உங்களை சங்கிலிகள் கட்ட முடியாது, சிறைச்சாலையில் உங்களை அடைக்க முடியாது, எந்த காரியமும் எந்த சத்துரு உங்களுடைய பாதைகளை தடுக்க முடியாது. பிரகாசம் சில நிச்சயமான சடுதியான விடுதலைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். தூதன் வந்து நின்று கட்டிங் பிளேடுங்க, பேதுருடைய கையில யார் சங்கிலி போட்டா கொண்டா வெட்டுவோன்னு சொல்லல. அந்த பிரகாசம் வரும்போது தானாய் சங்கிலிகள் கீழே விழுந்தது. ரீபாலாக தூரமாமா சந்தரபாலபா, என்ன மகிமையின் பிரகாசம். இன்னைக்கு மூடணும் இந்த மகிமை. சும்மா வீட்டுக்கு எனக்கு யாரும் திரும்பி போக கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மகிமை பிரகாசம் மூடப்பட்டு வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, மகிமைக்காக வாழுங்க, மகிமையில நின்று வாழுங்க, மகிமையின் தேவனுக்காக வாழுங்க. எப்படியோ நம்ம பிறந்திருக்கலாம், ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்திருக்கலாம், எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இனி வருகிற எதிர்காலமாவது மகிமையா இருக்கட்டும். அப்படி இருந்தா தான் முடிவு. மரணம் கூட மகிமையா இருக்கும். செம்மையானவனை நோக்கி, உத்தமனை நோக்கி, செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். ரொம்ப ஆச்சரியம். அந்த பிரகாசம் தான் செஞ்சிச்சு. பிரகாசம் வந்துச்சு. பிரகாசம் வரும்போதே சங்கிலிகள் தானாய் விழுந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லி ஜெபிக்கணும், பலவீனத்தின் சங்கிலிகள் என்னை கட்ட முடியாது ஆண்டவரே. பாவத்தின் சங்கிலிகள், சாபத்தின் சங்கிலிகள் என்னை கட்ட முடியாது. அது தானாய் தெரியாம கட்டியிருந்தாலும் தானாய் இன்னைக்கு விழும் மகிமை பிரகாசத்துக்கு முன்பதாக. அதான் ஒரு பாட்டு உண்டுல, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன்,
மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏன் மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த மகிமை மேகத்துல ஏற ஆசை தேவனுடைய பிள்ளைகளை? மோசே சீனாய் மலையில ஏறும் போதெல்லாம் அந்த மகிமை மலையை மூடினது. எத்தனை நாள் இருந்தாலும் வேதம் தெளிவாய் சொல்லுது, மோசே அந்த மகிமைக்குள் பிரவேசித்தான் என்று. இந்த பிரகாசம் சாதாரணமானது அல்ல. நான் இன்னைக்கு நம்ம தியானித்த இந்த பிரகாசம் சாதாரணமானது அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. இந்த பிரகாசம் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய பிரகாசம், ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டிய பிரகாசம். ஏன் ஓபேத் ஏதோமையுடைய வீட்டாரை 3 மாதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த உடன்படிக்கை பெட்டில வீட்டுக்குள்ள இருந்தது. அபிலாபி வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு, ஓபேத் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. என்ன வித்தியாசம்? அந்த வீடே மகிமையால் நிரப்பப்பட்டது. மகிமையை சுமக்கிற தேவ மனுஷனா ஓபேத் ஏதோ மாறினால மகிமையாக உடன்படிக்கை பெட்டிய தைரியமா நீங்க சுமப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். எந்த சங்கிலிகளும் உங்களை கட்ட முடியாது தேவனுடைய பிள்ளைகளை. அப்படியே முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா. ரேமனாஷதரா ரீமலகதுரமனஷந்தரகதரோ எல்லாரும் வாய் விட்டு ஒரு நிமிஷம் ஆகல அப்பாட்ட கேளுங்க. அப்பா, இந்த மகிமை பிரகாசத்தின் மகத்துவத்தை நான் அறியாம இருந்துட்டேனே. இந்த மகிமை பிரகாசம் என்ன மூடணுமே இன்னைக்குப்பா. நான் நடந்தாலே ஒரு வித்தியாசம் தெரியணும் ஆண்டவரே. என் பேச்சுல ஒரு வித்தியாசம், என் பார்வையில ஒரு வித்தியாசம். ஓ ராகா தாரா மானா ஷேகே ரகா துரா மனா ரியா தனா. மகிமை மூடப்படணும். மகிமையால மூடப்பட்டு கொண்டே இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஊழியங்களை மகிமை மூடுகிற நேரம் இது. உங்கள் குடும்பங்களை மகிமை மூடுகிற நேரம் இது. உங்கள் பிள்ளைகளை மகிமை மூடுகிற நேரம் இது. ரீபா பலவீனங்கள் மூட முடியாது, அந்தகாரங்கள் இனி மூட முடியாது. மகிமை மூடிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைந்து 2 நிமிஷம், ஓ இந்த பிரகாசம் இன்னைக்கு எனக்கு விடுதலையை தரும் ஆண்டவரே. இந்த பிரகாசம் என்னை ஆசீர்வதிக்கும். இந்த பிரகாசம் ஓ என்னை உயர்த்தும். இந்த பிரகாசம் என் மேல கிருபையை ஊற்றும். இந்த பிரகாசம் என் முகத்தை வெட்கப்படுத்தாது. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை மீண்டுமாய். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. மகிமை இறங்குகிறது. உங்கள் குடும்பத்தின் மேல் மகிமை இறங்குகிறது. இந்த மகிமை பிரகாசத்தினாலே சத்துருடைய சங்கிலிகள் தானாய் விழுகிறது. உங்கள் வீட்டை சுற்றிலும் தேவ மகிமை, உங்கள் வருமானத்தில் கர்த்தருடைய மகிமை, தேவன் உங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதத்தின் மேலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை ஊற்றுகிறார். இனி நீங்கள் அடிமை அல்ல, சத்துருவுக்கு அடிமை அல்ல, வியாதிக்கு நீங்கள் அடிமை அல்ல. நீங்கள் ஜெயிக்கிறீர்கள், நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். இந்த மகிமை பிரகாசம் உங்களை வாழ வைக்கிறது. உலகத்துக்கும் உலக ஜனங்களுக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த மகிமையின் சாயல் உண்டாக்குகிறது. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.